முத்துக்குமரன் அவர்கள் எவ்வளவு தூரம் பொறுமையான ஒரு நபர், எவ்வளவு தூரம் தலை சிறந்த போட்டியாளர், எவ்வளவு தூரம் ஒரு நல்ல பண்பானவர் அப்படி என்பது தெரியும். ஆனா அவரே இந்த ஜாக்லின், சௌந்தர்யா, அருண், விஷாலு இவங்க பண்ற கேம், முக்கியமா இன்னைக்கு டெவிலா பண்ணாங்கல்ல, அவங்க பண்ற கேம், முக்கியமா விஷாலு இவங்க சத்யா இவங்க பண்ற கேமை பார்த்துட்டு அந்த மனுஷனே நொந்து போயிட்டாரு. ஸோ அப்போ இதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்ற ஒரே ஒரு விடயம் தான், முத்துக்கும் மக்களுக்கும் அவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, மக்கள் நினைக்கிறத முத்து அங்க பேசுவாரு, முத்து நினைக்கிறத மக்கள் இங்க பேசுவாங்க. மக்கள் என்னோட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, இதற்கு முதல் போட்ட வீடியோலையும் சரி, பல இந்த சோசியல் மீடியால பிக் பாஸை பத்தி பேசுறவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, மக்கள் என்னத்தை பேசினார்களோ அதை முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு ராயனுக்கு ஒரு அட்வைஸா பண்றாரு, கேள்வியா கேட்கிறாரு. விஷால் கிட்டையும் அதே கேள்வியில கேட்டார். சரிங்களா, முகத்துக்கு நேர பேசுவதுதான் முத்துவின் குணம். அது இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அவருடைய கேம் அவர் சிறப்பா பண்ணாரு. அதே நேரத்தில் கேட்க வேண்டிய கேள்விகளை நேருக்கு நேர் கேட்டார். சரிங்களா, இது ஒரு விடயம் பார்க்கணும். அடுத்தது இந்த ஜாக்லின் அப்படின்ற ஒண்ணு, கண்டிப்பா இப்ப நம்ம தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஜூலின்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் பிக் பாஸுக்கு வந்துச்சு. 2017ஆம் ஆண்டு 20 வயசு நினைக்கிறேன் அவங்க வரைக்குள்ள. ஒரே ஒரு பை சொன்னாங்க. 5 வருஷம் அந்த பொண்ணுங்க ஒரு நெகட்டிவிட்டி வச்சு செஞ்சாங்க. நம்ம மக்கள் எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல. ஒரு காலேஜுக்கு போயிருக்கீங்களோ கூட அவமானப்படுத்தி அனுப்பினார்கள். அப்புறம் பிபி அல்டிமேட் 2022 ஒன்று வந்துச்சு. அதன் மூலம் அந்த இழந்த பேரை ஒரு 50% திரும்ப எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ அவங்களோட வாழ்க்கை யூடியூப்புக்குள்ள வந்தாங்க. சில நிகழ்ச்சிகள் கிடைக்குது, நல்லா இருக்கு. ஆனா நினைச்சு பாருங்க, ஜூலியோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ஜாக்லின், அருண், சௌந்தர்யா, விஷால், ஸோ இவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் குப்பையான ஒரு விளையாட்டை அவ்வளவு தைரியமா பண்றாங்க. முக்கியமா இந்த 3 இந்த ஷோவை விட்டு வெளியில் அனுப்ப வேண்டிய அந்த 3 ஷோக்கு வர தகுதி இல்லாத 3 ஜாக்லின், சௌந்தர்யா, அருண், இந்த 3 எவ்வளவு எச்ச வேலைகள், குப்பை வேலைகள், ரவுடித்தனங்கள், பொறுக்கித்தனங்கள், வன்மங்கள் பண்ணி கொண்டிருக்கு. ஆனா ஜூலியா அன்று அவமானப்படுத்தின கேள்வி கேட்ட அளவுக்கு, வச்சு செஞ்ச அளவுக்கு மக்கள் இவங்களை வச்சு செய்யறாங்களா? அது ஏன்? பணக்காரனியா இருந்தா ஒரு நியாயம், வெள்ளத்தோல் இருந்தா ஒரு நியாயம், ஏன் இது? ஏன்னா நம்மளே சில பேர் இருக்காங்க. சரிங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ஹேட்டா இருக்கு மக்களே. சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த ஜாக்லின் பண்ண ஒரு குப்பத்தனம், இது இந்த வாரம், அதாவது ஒவ்வொரு வாரமே ஒரு குப்பத்தனம் பண்றாங்க. இந்த வாரம் ரஞ்சித் அவர்களுக்கு அவங்க பண்ண ஒரு குப்பத்தனம். சரிங்களா, இந்த விடயங்கள் பார்க்கணும். அடுத்தது மக்கள் செல்வன் ஐயா, உங்களை தான் நம்பி இருக்கோம். சரிங்களா, கண்டிப்பா பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாலும் நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட ரீதியில் நிறைய விடயங்கள் தெரியும். மக்கள் செல்வன் அவர்கள் இந்த சௌந்தர்யாவை ப்ரமோட் பண்ணணும், அந்த அம்மாவை கேள்வி கேட்கக்கூடாது, ஜாக்லினை கேள்வி கேட்கக்கூடாது, சௌந்தர்யாவை இது அருணை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்தில இருந்தே முதல் 2 வீக் அவர் வச்சு செஞ்சிருப்பார் இந்த கூட்டத்தை. அப்ப அவருக்கு நிறைய ப்ரெஷர் போச்சு. இந்த அர்ச்சனா ஐ ஸ்டாண்ட் வித் அருண் என்று போட்டுச்சு. அப்ப அவர் நொந்து போயிட்டார். என்னடா இது, நம்ம இது மக்களோட கருத்தை சொல்ல வந்தா இப்படி பண்றாங்க, நம்மளே மக்கள்கிட்ட ஒரு தப்பா பேசுறாங்க, மக்கள் செல்வன் இப்படி பேசக்கூடாது. நீங்க நல்லா பாருங்க, அந்த 2வது 3வது வீக் போய் பாருங்க. இப்ப பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் விஜய் சேதுபதி இப்படி கோமா நடந்துக்க கூடாது, விஜய் சேதுபதி இப்படி பேசக்கூடாது, இவர் அடக்குமுறை பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டாவும், அருணுக்கு குங்குமப்பூ அதுக்கு சப்போர்ட்டாவும் பண்ணிருப்பாங்க. மீடியால அந்த பணம் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் விஜய் சேதுபதி அவர்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம அதுக்கப்புறம் சொன்னோம் மக்கள் செல்வனோட ஆட்டம் இனி வேற மாதிரி இருக்கும்னு. இப்ப போன வீக்கும் அதற்கு முதலும் மக்கள் செல்வன் இந்த அருணையும், சௌந்தர்யாவையும், ஜாக்லினையும் வச்சு செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த குப்பைகளோட இந்த உண்மையான முகம் வெளியில வந்திருக்குமா? இவங்க இந்த தரங்கட்ட மனிதர்களோட கேடுகட்ட செயல்கள் வெளியில வந்திருக்குமா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. திரும்ப புனிதர்கள் மாதிரி நடிச்சிருப்பாங்க. இதற்கு முதல் அவங்க பண்ணது வேற. ஆனா இப்ப கடந்த ஒரு 14 நாட்கள் அவங்க பண்றதா எக்ஸ்ட்ரீம் லெவல். இப்படிப்பட்ட குப்பைகளும் இருப்பார்களான்னு மக்கள் நினைக்க காரணம் இவங்க அந்த 14 நாள் பண்ண சேட்டைகள். அப்போ மக்கள் செல்வன் முதல்ல இதை அடக்கி இருந்தா இவங்களுடைய உண்மை முகம் வெளியில வந்திருக்குமா? வந்திருக்காதுல்ல. சோ என்னோட 100% கணிப்பு, மக்கள் செல்வன் இதுகளை எக்ஸ்போஸ் பண்ணத்தான் அவருடைய வீக்கெண்ட் எபிசோட் அப்படி இருந்தது. ஏன்னா அவருக்கு நிறைய பிரஷர், எடிட்டிங் டீமுக்குள்ளேயே அவருக்கு எதிராக வேலை செஞ்சார்கள். இப்ப புதுசா எடிட்டிங் டீமை போட்டிருக்காங்க, 3 எடிட்டிங் டீம் மாறி இருக்கு. சோ அதனாலே மக்கள் செல்வன் எக்ஸ்போஸ் பண்ணார் இந்த குப்பைகளை. இந்த வாரம் வச்சு செய்வார் அப்படி என்பது என்னுடைய ஒரு உறுதியான ஒரு கருத்து மக்களே. சரிங்களா, இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் டிஃபரெண்ட். ஓகே, சரி, அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் வெளியில இருக்க மக்கள் எவ்வளவு தூரம் கோவப்பட்டார்களோ, கவலையில இருக்கார்களோ, இந்த ஷோ நாசப்படுத்துறீங்களேடா அப்படின்னு
முத்துக்குமரனோட கேள்விகளும் ராயனை நோக்கி இருந்துச்சு. என்ன கேம் ஆடுறீங்க, நாங்க வந்து இப்படி பண்ணோமா? இந்த விஷால் அப்படின்றவன் ஒருத்தர் சிரிச்சா பெச்ச பிடுங்குறான், கோவப்படாம அந்த பல்ல கடிச்சா பெச்ச பிடுங்குறான். ஆனா இப்ப ரூல்ஸ்ல வந்து ஒருத்தங்க அழுதாலோ கோவப்பட்டாலோ தான் நீங்க பெச்ச பிடுங்க முடியும் அப்படின்றது ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா பண்றான். உன்னோட நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்லணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த விஷால்கிட்ட உன்னோட நண்பன் யாருன்னு அருணை தான் சொல்லும், அந்த கோமாளியை தான் சொல்லும். அப்ப இது எப்படிப்பட்ட கோமாளியா இருக்கும்? அதைத்தான் அது பண்ணுது. அப்பா சாமி. அப்ப முத்து காண்டாகி ராயனை கேட்கிறாரு, என்னடா ஆடுறாங்க அப்படின்னு. அவன் ராயனுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ஆனா பிக் பாஸ் ஒரு சம்பவம் பண்ணாரு. ராயனை வந்து ஜெயில போடக்கல, ஏன்னா டெவில்ல ஓர்ஸ்டான டெவில் இவர் தான் ஓட் போட்டாங்க. அப்ப பிக் பாஸ் ஒரு பாட்டு போட்டாரு, அந்த கண்ணன் படத்தோட பாட்டு, வஞ்சத்தில் விழுந்தாயடா அப்படின்னு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இந்த கோவா கேங்ல போய் நீ நாசமா போயிட்டியடா அப்படின்னா. இதெல்லாம் அதுக்கு புரிஞ்சிருக்குமானா புரியாது. இன்னைக்கு நைட்டு திரும்ப அந்த கோவா கேங்கோட சேர்ந்து இது பண்ணும். ஆனா ஒண்ணு மக்களே, இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இத போல இந்த ரெண்ட போல யாருக்கு நண்பர்களோ உறவினர்களோ கிடைக்க கூடாது. கிடைச்சா வாழ்க்கை நாசம். சரிங்களா? சோ இதே கேள்விகளை முத்துக்குமரன் அவர்கள் விஷால் கிட்ட கேட்டாரு. ஆனா அது ஓடி போயிட்டு, அதுக்கு பதில் இல்ல. சோ முத்து கேட்க வேண்டிய இடத்துல கேள்வியை மூஞ்சேக்கு நேரம் கேட்கிறாரு, அவருடைய கேமை தரமா வந்து பண்றாரு. இதுதான் முத்துக்குமரன் அவர்கள். சரிங்களா? இதை விட டபுள் ஸ்ட்ராங்கா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். ஏன்னா முத்து கொண்டஸ்டர், அவரால் இவ்வளவுக்கு தான் அவரால் கேட்க முடியும். ஆனா சேதுபதி அண்ணா ஹோஸ்ட். ஸோ கண்டிப்பா அவர் வந்து ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்புறது கூட அவருக்கு உரிமை இருக்கு. சரிங்களா? ஸோ அக்ரிமெண்ட் படி அவருக்கு உரிமை இருக்கு. ஸோ அந்த அளவு அவர் வந்து கண்ட்ரோல்ல இவங்களை வைக்கணும். ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் இவங்களை கண்ட்ரோல்ல வைக்கணும். இந்த விஷால் வந்து 7 பேட்ச் வச்சிருக்கான், எப்படி எடுத்தா, ரூல்ஸ் படி எடுத்தா அப்படின்னு கேட்கணும். அப்படி என்பதான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களோட கோரிக்கை. மக்கள் செல்வனுக்கு அவர் பண்ணுவார்ன்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாக்லின். சத்தியமா சொல்ற மக்களே, ஜாக்லினை போல கேவலமான போட்டியாளரை தமிழ் பிக் பாஸ்ல நான் இப்பதான் பாக்குறேன். பச்சை நடிப்பு, மண்டை கூட சரக்க ஒண்ணுமே இல்லை. இப்போ 2 வீக்குக்கு முதல் அந்த ஜாம் போட்டல் 6 ஜாம் போட்டல 4 எடுத்தது இது. அதை வந்து சாச்சனா மேல பழிய போட்டுச்சு. இன்னைக்கு வந்து ரஞ்சித் சார் அவர்களுடைய அவர் ஒன்னே ஒன்று தான் கேட்டாரு. அவருக்கு இந்த ஏஞ்சலா இருக்க இதுகிட்ட டாஸ்க் படி டெவிலா இருக்க அவர் வந்து அவங்களோட இதை குழப்பணும், அவங்கள அழ வைக்கணும், கத்த வைக்கணும். அதான் அப்ப அவர் வந்து சொன்னது என்னன்னா, இந்த உன்னோட 3 ஸ்டார் இருக்குல்ல, உன்னோட நண்பர் ஜெஃப்ரிக்கு கொடுத்துருமா, அவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுக்கட்டும் அப்படிதான் சொன்னார். அதுக்கு உங்களை அப்பா மாதிரி நினைச்சாச்சு அப்படின்னு அவர் அசிங்கப்படுத்தி போட்டு பச்சை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறது என்ன இது? இவங்க வந்து சொல்றாங்க கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், நாங்களும் கஷ்டமா இருந்தோம் அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையிலேயே ஒருத்தன் கஷ்டப்பட்டு அதெல்லாம் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தான்னா இந்த மனப்பாங்கு இருக்காது. ஏன்னா அவனுக்கு அனுபவம் இருக்கும், பல பேரை பார்த்திருப்பான். அப்ப அவனோட மனசு இப்படி பண்ண விடாது. இது எப்படி நான் ஆடம்பர வாழ்க்கையில் ஊறி போனவர்களுக்கு தான் இந்த திமிர் இருக்கும். ஜாக்லின் அப்படின்ற முகத்தை பார்க்கலையே வன்மம் தான் ஊறி போயிருக்கு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு தெரியல. கேட்க வேண்டியவர் கேட்பார் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஸோ பாவம் ரஞ்சித் சார் அவர்கள் நல்ல வேலை லைவ் இருந்தபடியா தப்பிட்டாரு. இல்லைன்னா அந்த அம்மா பேசின வார்த்தைக்கு இவரை வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அப்பா மாதிரி நினைச்சேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை இது வந்து அடுத்தவனை குற்றவாளி ஆக்குறதுக்கு இது இப்போ எப்படி பண்ணுதுன்னு பாருங்க. கேமரா இருக்கிற இடத்துலயே இப்படியான வார்த்தைகளை பாவிக்குதுன்னா சிம்பிளா பிரதீப்புக்கு போனதை வாட்டி என்ன நடந்துச்சோ, மாயா பூர்ணிமா என்னத்தை பண்ணாங்களோ அந்த மாதிரியான விடயங்களை தான் இந்த ஜாக்லின் சௌந்தர்யா ட்ரை பண்ணி கொண்டிருக்கு. முக்கியமா இந்த ஜாக்லின் கேடு கட்டது. இது வரைக்கும் நான் பார்த்த போட்டியாளர்களே கேடு கட்டது. இதெல்லாம் டாப் 3ன்றாங்க. இதெல்லாம் டாப் 3க்குள்ள வந்தா பிக் பாஸ்க்கு அசிங்கம். அங்க ஆஃபிஷியலி ஓட் இல்ல, அன்அஃபிஷியலி தான் பிஆர் டீம் ஓட் போடுது. மக்களே, நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. நன்றி.